Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல example 7.5 பார்க்கலாம். கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரம் 24 மீட்டர் உயரம் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கூடாரம் கூம்பு வடிவத்துல உருவாக்குறாங்க. அதோடைய ஆரம் பாத்தீங்கன்னா 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உயரம் 24 மீட்டர். ஒரு கூம்பு அப்படின்னா அதுக்கு ஆரம் சொல்லக்கூடிய ரேடியஸ் இருக்கும், உயரம் இருக்கும், சாய் உயரமும் இருக்கும். இதுல அவங்க சாய் உயரம் மென்ஷன் பண்ணாத சாய் உயரத்தை எல் அப்படிங்கிற எழுத்தால டெனோட் பண்ணுவாங்க, ஸ்மால் எல். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த கித்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான துணி. இதை இந்த கூடாரத்துக்கு மேல் பகுதியில என்ன பண்றாங்கன்னா கவர் பண்றாங்க. இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அடிப்பகுதியில கவர் பண்ண போறது கிடையாது. அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த கூம்போடைய வலைப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த துணி பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருக்கிறதுனால இந்த துணியை தான் நம்ம கூம்பு மேல போத்துறோம். அப்ப செவ்வகத்தின் பரப்பளவும் கூம்பின் வலைப்பரப்பும் சமம். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L × B ஈக்குவல் டு கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா πr/L. எல்லுக்கான வேல்யூ கொடுக்கல, நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். செவ்வகத்தோடைய பரப்பளவுல பி கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 22/7. ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 7. இந்த எல்லு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது கூம்பின் வலைப்பரப்புல இருக்கக்கூடிய சாய் உயரம் கண்டுபிடிக்க போறோம். இந்த எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஹெச்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 24 ஸ்கொயர் பிளஸ் ஆருக்கான வேல்யூ 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 24 × 24 எவ்வளவு வரும்னா 576 பிளஸ் 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 7 7 49. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 625 அப்படின்னு வரும். இதை ஸ்கொயர் ரூட்ல வெளியே எடுக்கணும். 25 ரெண்டு தடவை பெருக்குனா கிடைக்கிறதா பாத்தீங்கன்னா 625. இதுதான் பாத்தீங்கன்னா எல். இப்ப இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். L × 4 ஈக்குவல் டு 22/7 × 7 × எல்லுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 25. இந்த 7 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா செவ்வகத்தின் நீளம் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த எல் அப்படியே வச்சுக்கலாம். 22 × 25 இந்த பெருக்கல் 4 இங்க வரும்போது வகுத்தல் 4ஆ மாறிடும். இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 2 4 11 × 22. இப்ப இந்த 11ஐயும் 25ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு இந்த 2ஆல வகுக்கணும். 11ஐயும் 25ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஓரன் 2 ஓரன் 2 5 6 7 2 275. இந்த 275 2ஆல வகுக்கணும். இந்த சைட்ல இங்க வகுத்துப்போம். 275 2ஆல வகுக்கணும். ஓரன் 2 2ல இருந்து 2 கழிச்சோம்னா 0ன்னு வரும். 7 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். 2 7 பாத்தீங்க அப்படின்னா 3 6. அடுத்து 7 6 போச்சு அப்படின்னா 1. இந்த 5 கீழே இருக்கு. இப்ப 7 2 14. 15ல இருந்து 14 போச்சுன்னா 1. இங்க புள்ளி வச்சுட்டு இங்க 0 சேர்த்துக்கலாம். அப்போ I 2 10. இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது இது வகுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 137.5 இல்லையா. இதான் பாத்தீங்கன்னா அந்த செவ்வகத்தின் நீளத்துக்கான வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 137.5 மீட்டர். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.